திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அஞ்சுக்குள்ளிப்பட்டி சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அதிமுக பாஜகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்தகுமார். விவரங்கள். கண்டிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் அஞ்சுக்குள்ளிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 270 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை அமைக்காமல் சாலை விரிவாக்க பணிகள் மட்டுமே நடைபெற்று சாலைகளின் அங்கங்கே பழுது இன்னும் முழுமையாக சரி செய்யப்படாத நிலையில் இருக்கும் நிலையில் சுங்கச்சாவடியில் கம்ப்யூட்டர், ஸ்கேனர் மற்றும் தடுப்பு அமைப்புகள் சுங்கச்சாவடியை திறப்பப்படுவதாக பலவீனம் எடுத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் இன்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தனர். அப்போது அதிமுகவினர் மற்றும் பாஜக மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலை பணிகள் இன்னும் முறையாக அமைக்கப்படாததால் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள 4 வழிகளிலும் உள்ள தடுப்புகள் மற்றும் பேரிகாட்டுகளை அகற்றி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு உடனடியாக திறந்து விட வேண்டும் என அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தடுப்பு உடனடியாக அகற்றப்படும் என உறுதியளித்ததை மேற்கொண்டு தடுப்புகளை அகற்றினர். திறந்து விடப்பட்ட பாதையில் வாகனங்கள் செல்ல ஆரம்பித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் முற்றுகையிட்ட அதிமுக மற்றும் பாஜக மற்றும் பொதுமக்களை கலைந்து சென்றனர். முற்றுகையிட்ட அனைவரும் கலைந்து சென்ற பின் அதிகாரிகள் அவசரமாக சுங்கச்சாவடி ஆய்வு செய்து கிளம்பினர். சுங்கச்சாவடி அதிகாரிகள் அதிமுக, பாஜக மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.